கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அஹ், இன்னைக்கு ஒரு நவர கோஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். மனசை வேதனைப்படுத்துகிற காரியமாக அது இருக்கிறது. இன்னைக்கு உலகமே அவருக்கு எதிராக எழும்பியிருக்கு, பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜான் ஜபராஜ் அண்ணா. இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்பில் தவறான வீடியோக்கள், தவறான பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு உன்னை நினைவுபடுத்துகிறார். என்னவென்றால், அன்னைக்கு ஒரு விபச்சாரி பெண்ணு கர்த்தரிடத்தில் வந்தா. அப்போ அங்கே இருந்த எல்லோரும் அந்த விபச்சாரி பெண்ணை அடிக்கிறதுக்கு கல் எடுத்தார்கள். அப்போ கர்த்தர் பார்த்து சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட்டு பாவம் செய்யாமல் நீதிமானாக இருந்தால் இந்த பெண்ணு மேலே கல் அடிங்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பாவம் செய்யாத இருக்கீங்களா? கரெக்டாக இருக்கீங்களா? வாழ்க்கையில் சொல்லுங்கள். நம்ம கரெக்டாக இல்லை, நம்ம பாவம் தான் செய்கிறோம். அதை நினைவு கூறும். அடுத்தவர்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி பேசினா எனக்கு லைக்ஸ் அதிகமாகுது, என் சேனல் பெருசாகுது, எனக்கு நிறைய வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசி கொண்டு இருக்கோம். அது தவறு. இன்னைக்கு நினைவு கூறுங்க, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த தவறை செய்யாதீங்கள். அன்னைக்கு நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க அவர் மூலியமா ஜான் ஜபராஜ் அண்ணா மூலியமா அநேகர் ஆசீர்வாதிக்கப்பட்டார்கள், அநேகர் தொடப்பட்டாங்க. முக்கியமாக வாலிப பிள்ளைங்க அநேகர் ரசிக்கப்பட்டாங்க, அநேகர் தொடப்பட்டாங்க. நினைவு கூறுங்க, ஒருத்தவர் ஆபத்தில் இருக்கும் போது அவருக்கு நம்ம துணியாக நிற்கணும்னா அவர் பக்கத்தில் போய் நிற்க சொல்லலை, ஜபத்தில் நிற்கணும். அவர் தப்பு செஞ்சிருக்காரோ தப்பு செய்யலையோ, கர்த்தர் அதுக்கான நியாயத்தை செய்வார், கர்த்தர் அதுக்கான பதிலை தருவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று ஜபம் மட்டும்தான். இன்னைக்கு நினைவு கூறுங்க, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தப்பை செய்யாதீங்க. தவறாக யூடியூப்பில் பேசுகிறீங்க, தவறான வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கீங்க, அது தப்பு. முதலாவது நினைவு கூறுங்க, ஒருத்தவர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி நம்ம ஒன்றும் பெரிய ஆள் ஆவது போகிறதில்லை. அல்லேலூயா. சாபத்தை நம்ம வளர்த்து கொண்டு இருக்கோம். நினைவு கூறுங்க. இன்னைக்கு தவறாக பேசுனா நம்ம சேனல் பெருசாகும், லைக்ஸ் அதிகமாகும் சொல்லி நம்ம அநேகர் என்ன பண்ணி கொண்டு இருக்கோம், சந்தோஷத்தோடு அதை செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியல அது ஒரு பாவம் என்று. புரியுதா? இன்னைக்கு அந்த பாவத்தை செய்யாதீங்க. புரியுதா? நிச்சயமாகவே நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ பேசுறது தப்புடா அப்படின்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு பாவம் செய்யாமல் இருக்கணும், அப்புறம் பற்றி எல்லாரை பற்றியும் பேசணும். புரியுதா? பாவத்தை செய்யாதீங்க. கர்த்தருக்கு நிச்சயமாக பதில் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் இந்த பாவத்தை விட்டுருங்க. திரும்பி அதை பற்றி பேசாதீங்க, சாபத்தை வளர்க்காதீங்க. புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் ஒரு நிமிஷமாக ஜெபிப்போமா, கண்களை மூடி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜான் ஜபராஜ் அண்ணா கோசம் நாங்கள் ஒரு நிமிஷமாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, நீங்கள் வழி நடத்தணும். அவர் தப்பு செஞ்சுருக்காரோ தப்பு செய்து எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஒருத்தவர் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ஆண்டவரே, அதற்கான நியாயத்தை நீங்கள் செய்யுங்க, அதற்கான பதிலை நீங்கள் தாங்க. அப்பா, அவரை பலப்படுத்துங்க. அப்பா, அவரை ஆசீர்வதிங்க. அப்பா, அவரை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா, சத்துருவானவன் அவருக்கு எதிராக எழும்புகிறான். அந்த எல்லா சத்துருகளை இயேசுவின் நாமத்தில் எரித்து நிர்மூலமாக்குகிறேன் இப்பொழுதே. அப்பா, இந்த நாளே அந்த சத்துருகளை இயேசுவின் நாமத்தினால எரித்து நிர்மூலமாக்குகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ். அக்காலா தூரா. அப்பா, அவரு கூட நீங்கள் துணியாக நில்லுங்க, உங்கள் கரை இறங்கட்டும். அப்பா, அவரை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவரை பலப்படுத்துங்க.
அப்பா கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் அவரை ஆசீர்வதித்து அவரை உயர்த்த போகிறதுக்காக நன்றி. அப்பா அவர் கூட நீங்கள் இருங்க. அப்பா இந்த ஜெபம் கேட்கப்படட்டும். நல்ல ஒரு பதிலை தருகிறார். இதற்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.